ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லைங்க. வெறுமனே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி விடுறதுக்கு ஒரு அருமையான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற ரெசிபிங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 100 கிராம் அளவு சுண்டலை ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதை அடுத்த நாள் காலையில் குக்கரில் ஒரு 5 விசில் வரைக்கும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே நேரம் வேக வைக்கும்போது தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவு அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் அனஸ் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட தக்காளி பழம், ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். உப்பு சேர்த்து கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி நல்லா குக்காகி வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கலரும் போது நல்லாவே மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்து வரணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி சேர்க்கும்போது அந்த காம்போடையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை நம்ம தண்ணியோடையே சேர்த்துக்கணும். சுண்டல் வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி தாங்க இருக்கும். நீங்கள் தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா ப்ரிப்பரேஷன் டைமும் அதிகமாயிரும். அதனால் தண்ணியோட அளவு கரெக்டான அளவு வச்சு சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டு வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாம். அதில் சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கர் சாதம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் வச்ச சாதம்னால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். அகலமான பிளேட்டில் சாதத்தெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக ஜென்டிலாக கிளறி விடுங்க. சாதம் ஓரளவுக்கு ஆறி வந்ததுன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். வடித்த சாதம்னாலும் இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கும் போது நம்ம மசாலா சேர்த்து கலரும் போது சாதம் உடையாமல் இருக்கும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மசாலாவோட சுண்டல் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இந்த மசாலா சூடாக இருக்கும்போதே நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தோடு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே ஃபுல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். முதல்ல சாதத்தை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கட்டி விடுறதுக்கு ஒரு அருமையான ரெசிபிங்க. இதுக்கு நம்ம சைடிஸ் எதுவுமே செய்ய தேவையில்லை, அதே நேரம் குழம்பும் செய்ய தேவையில்லைங்க. வெறும் சுண்டல் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ணி சாதம் கலரி கொடுத்துட்டோன்னா துளி கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். கடைசியாக இருக்கிற மசாலாவை சேர்க்கும்போது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் தூவி கலரி இறக்கிட்டிங்கன்னா நல்லா உதிரியான ஒரு சுண்டல் சாதம் ரெடி பண்ணிட்டோம்.
முழுக்க முழுக்க புரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய இந்த சுண்டல் சாதத்தை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.